வாத அருளானந்த சிவானந்த சித்த ஆனந்த உயர் ஆனந்த இறை ஆனந்த இறை மகா சபையிலே இறை நூல் அமர்ந்த சபையிலே இறை வளம் வந்து ஆசி கூறி அருளுரை கூறி அற்புதமாக பேருரை கூடி பெருமிதமான உரை கூறி பெருமிதமாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய உயர் நிலை கொண்ட உயர் இறை சிம்மா சனத்திலே சிம்மா அத்தகைய கணத்திலே சிம்ம கணமாக இன்றைய நாள் அற்புதமாக அத்தகைய ஆற்றல் பரவி நிற்கின்ற அற்புதமான சபைதனிலே ஆதி நாராயண பெருமானின் அருளுரையை ஆனந்த பேருரையை அனந்த நாராயண பெருமானின் அனந்த மகா உரையை கேட்டு மகிழ்ந்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கு அற்புதமாக அவருக்குள் இருந்து அகத்தியம் எனும் ஜெகத்தியம் எனும் பேராற்றலை எழுகடல் உண்டவனை ஏழுலகம் ஆளில் மிகும் எழில் மிகும் சித்தனை 9 கோடி சித்தர்களின் தலைமை மாமுனியை தவமுனியை சிவமுனியை சித்த பெருமுனியை ஆற்றலின் ஆற்றலை அற்புத பல்கலைக்கழகம் ஞான பல்கலைக்கழகம் சிவசித்த உயர் பல்கலைக்கழகம் அமைத்து அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற கொடுத்து மகிழ்கின்ற அற்புதமான பேரானந்த ரூபாய நமக பெருமிதமான ரூபாய நமக பேராற்றலின் வடிவாய நமக என்று உம்மை வரவேற்று வணங்கி நின்று ஒட்டுமொத்த சித்தர்கள் கூட்டம் உடன் வர உயர்வான உயர் தலமதிலே உயர் பீடமதிலே அமர்ந்திட்டவனே தலைமை மாமுனியை ஐயனை அப்பனை ஆசானை வருக வருக என புண்ணிய நதிகளெல்லாம் சூழ்ந்துபட புனித மலர்களை எல்லாம் தூவி நிற்க அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகமகா பிரபஞ்ச மகா சபையின் தலைமை மாமுனிய தவசிவ உயர் பெருமகா ஞான பெருமுனியே ஞான பொக்கிஷம் வாரி வழங்கிய வள்ளலே வருக வருக ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஜெகதீசாய நமக அகத்தியமே போற்றி ஜெகத்தியமே போற்றி அகதீசாய போற்றி ஜெகதீசாய போற்றி ஜெகத் பிரபஞ்சமே போற்றி ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக அகத்தியமே ஜெயக அகத்தியமே நமக அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீசாய நமக சிவாய நமக சரவண பவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஓம் அகடேசாய நமக பாலதிரிபுர சுந்தரியே நமோ நமக ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஆனைமுகனே போற்றி போற்றி அற்புத பேராற்றல்களே போற்றி போற்றி உயர் சபை அமர்ந்து உன்னத சபை அமர்ந்து ஓம் அகதீசாய நமக என்கின்ற உயர் நாமத்துக்குள்ளே ஒற்றுமொற்ற நாமங்களையும் அடக்கி அமர்ந்தவனே அகத்தியமே ஜெகத்தியமே ஆசானே நல் வழிகாட்டி நற்குருவாய் அமர்ந்து நற்பாதை நல்நூல் கொடுத்து நற்சபை கொடுத்தவனே நல்லாட்சி செய்பவனே நல் யுகம் படைக்க வந்தவனே நற்தமிழ் பகிர்ந்து மகிழ்பவனே அகத்தியமே ஜெகத்தியமே ஜெகத்தியமே அகத்தியமே ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமக ஓம் அகதீசாய நமோ 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 நமக ஓம் அகதீசாய நமக அனந்த ரூபாய நமக ஞான ரூபாய நமக சிவரூபாய நமக சித்த பெருமகா ரூபாய நமோ நமக அருட்பெரும் பிரகாச ஜோதி சுடரொளி வீசும் ஏற்றமிகு திருத்தோரண நுழைவு வாயிலின் முன்முகப்பு நிலைதனிலே நின்றாடி அற்புத நிலை கொண்டு சித்தன் அழைத்த கணம் வந்தமர் வேலையாக அழகு பெற ஏற்றம் கொண்டு அற்புத ஆசிதனை வழங்கிய மகா தேவனது மாதவனது அற்புத அத்தனையும் அம்மையையும் வணங்கி நின்றவன் கூறிய நல்லாசிகளில் உள்ளுக்குள் திளைத்து திகைத்து அகம் மகிழ்ந்து அகம் குளிர்ந்து நின்றவன் வந்தமர்ந்தோம் சித்தனி ஓம் அகதீசாய நமக உரையாடல் எங்கிருந்து வருகின்றது என்று உற்று நோக்குகின்ற ஆகாய மார்க்க நாரத முனிவன் உள்ளிட்ட கணங்கள் எல்லாம்
ஒரு கணம் நின்று வணங்கி வாழ்த்தி அருள் மழை பொழிகின்ற வண்ணமாய் தன் கரமதில் இருக்கும் அற்புத இறை தேவ மலர்களை சொரிந்த வண்ணம் அவ்வேளைக்குள் இருந்து அற்புதமாக ஆசி கூறி அந்நிலை கண்டு அகத்தியன் யாம் மகிழ்ந்தோம் சித்தனே. ஓம் அகதீசாய நமக. மகிழ்வு நிலைகளுக்கெல்லாம் ஆற்றல் வழங்கிய சபையாக, அம்மகிழ்வு நிலைகளுக்கெல்லாம் அடித்தள ஆற்றல் வழங்கிய சபையாக விளங்கும் சபையின் ஆசானாய், கலியுக வாழும் குருவாய், இறை ஆசானாய், இறை சித்தனாய், ஆதி நிலை கண்ட சிவத்தினுடைய பேராற்றலை எல்லாம் தன்னாற்றல் கொண்ட தவத்திற்குள் புதைத்து வைத்து அவதார நிலையாக எழுந்த அவதார சிவமகா வாழை சித்தனே அகத்தியன் வாழ்த்து. ஓம் அகதீசாய நமக. வாழ்த்து வாழ்த்து என்கின்ற நிலைகளை ஏற்க ஏற்க தன் சிரசு அடிபணிந்து அடிபணிந்து உள்ளுக்குள் சென்று, உள்ளுக்குள் எப்பொழுதெல்லாம் அத்தகைய சிரசு தாழ்ந்ததோ அந்நிலைகளுக்குள்ளெல்லாம், தாழ்ந்த நிலைகளுக்குள்ளெல்லாம் அது அடி ஆதாள பாதாள கங்கா நதிநீரை நோக்கி சென்ற காரணத்தால் அங்குதான் தவமிருக்க தலம் கொடுக்கப்பட்டது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. தன்னை தாழ்த்திய நிலை பிரபஞ்சத்தில், பிரபஞ்சத்தில் தன்னை தாழ்த்திய நிலை, அகத்தியனுக்குள் தன்னை அடி ஆழ்நிலையில் அமிழ்த்திய நிலைக்குள் தான் அகத்தியன் காணாத பாதாள கங்கா நதிநீருக்குள் தவம் கண்டாய் நீ என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. பேராற்றல், அப்ப அழுக்கற்ற பேராற்றலனை பெற வேண்டும் என்பதற்காகவே யுகம் காத்திருந்தது, யுகத்தை காத்திருக்க வைத்தோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. யுகம் காத்திருக்கின்றது எதற்காக? தான் மாறுவதற்காக யுகம் காத்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. யுகமே மாறுவதற்கு காத்திருக்கின்றது என்றால் யுகத்தை மாற்றுகின்ற சித்தனோடு சீடர்கள் எத்துணை ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டும் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவனை புரிதலுக்கு ஒரு காலம், அவனை அறிதலுக்கு ஒரு காலம், அவனோடு இருந்து தெளிதலுக்கு ஒரு காலம், அவனோடு சென்று தேர்தலுக்கு ஒரு காலம் என்று ஒவ்வொரு காலத்தையும் நீட்டிப்பு நிலை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் சித்தனே. சீடர்களே நீங்கள் எல்லாம் இல்லை, காலத்தை சுருக்கிவிட்டோம் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு சுருக்கிய காரண காரியத்தால் தான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமம் கிட்டி அந்நாமத்திற்கு ஒரு ஆற்றல் பெற்ற ஆளுமை தன்மை கொண்ட ஆசான் கிட்டி, ஆசானுக்குள் ஒரு ஆதிரை சூட்சம நூல் கிட்டி அவனுடைய இடுக்கு பிடிக்குள் கலியுகம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நிலைகளை விரைவாக எம்மோடு அனுப்பி வைத்த சிவத்தின் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீசாய நமக. வணங்குதல் நிலை, வாழ்த்துதல் நிலைகளுக்குள் இருக்கும் சரண் நிலை கண்டு அமிழ்ந்து ஆழ்நிலை தவம் கண்ட சித்தனே அகத்தியன் ஏகதசி பெருநாள் ஆசிகளை பரந்தாமன் முன்னின்று வழங்கிய அருட்கரத்தால் அக்கரமாக மாற்றி யாம் சக்கரம் கொண்டு வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. என்ன விந்தை, என்ன விந்தை! சித்தர்களும் தேவர்களும் கலியுகத்தில் வந்து உரையாட முடியுமோ? இறைவன் வந்து உரையாட முடியுமோ? பின் எங்கு உரையாடுவான்? ஆலயம் தொழுகின்றார்கள், சென்று தொழுகின்றார்கள், சென்று திரும்புகின்றார்கள். என்ன கண்டார்கள், எதை கண்டார்கள், என்ன பெற்றார்கள், எதை பெற்றார்கள் என்கின்ற வினாக்கள் உள்ளுக்குள் இருக்கின்றதே. வினாவிற்கு விடைதான் எங்கள் சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வினாக்களுக்கெல்லாம் ஒரு விடை, அவ்விடை ஒரு பெருமகா ஆற்றலாக இச்சபையில் அங்குமெங்கும் நடமாடி கொண்டிருக்கின்றது. அவ்விடைகளை கேள்வி கணைகளில்லா நிலையில் அடைவோர்கள், அவ்விடையை அடைவோர்கள் அவ்வினாக்களுக்கு விடையை அறிகின்றார்கள் என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. கேள்விகள் அற்ற விடை, கேள்விகளுக்குள் விடை இருக்கும், ஆனால் கேள்விகளற்ற விடை இருக்குமா? அது உங்கள் வாழும் குரு என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உற்று நோக்குகின்ற பொழுது வினா எழக்கூடாது, வீழ்ந்து விட வேண்டும் விடைக்குள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. வீழ்வது எனில் அவன் காலில் புரள்வதல்ல, அவனோடு ஞானத்தில் வீழ்வது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. மகாவிஷ்ணுதான் உரையாடுகின்றார் அகத்தியன் உருவில். சித்தனே
யாம் சற்று விலகி இருக்கின்றோம். அவன் இடத்தை பிடித்துக் கொண்டான். ஏனெனில் அங்க அவயங்கள் அனைத்தும் அவனாக, திருவாய் மொழி மட்டும் அகத்தியனாக மாறிக்கொண்டிருக்கின்றது சித்தன். ஓம் அகதீசாய நமக. இதுதான் இறை சூட்சம சித்தனின் சூட்சம நூலின் அருள் விளையாடல், திருவிளையாடல், அருட்கூத்து, அவனுடைய சித்த கூத்து என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அது அவனுடைய அருள் சித்து என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன்னை அவனாக மாற்றுவான், இவனை எம்மாக மாற்றுவான், எம்மை இவனாக மாற்றுவான். அதுதான் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சித்து விளையாட்டு என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு இருக்க எங்கிருந்து இறை வந்து உரையாடுவான் என்கின்ற வினா எழுமோ, அவ்வாறு எழுகின்ற வினாக்களுக்கெல்லாம் விடை எது? சச்சங்க பெருவிழாக்கள் என்று கூறுகின்றோம். சச்சங்க பெருவிழாக்களில் என்ன நிகழ்கின்றது? அவ்விழாக்களுக்குள் இருக்கின்ற அற்புத ஆதி சூட்சமம் எது? ஆதி சூட்சமத்தை நிகழ்த்துபவன் யார்? அவ்வாறு நிகழ்த்துவதற்குரிய அற்புதமான விளைவுகளை பெறுபவன் யார்? நீங்கள் தான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கூறினான். யாருக்காக அமைத்திருக்கின்றோம் சபை? எதற்காக கூக்குரலிட்டு கொண்டிருக்கின்றோம்? உனக்காகத்தான் என்று கூறுகின்றோம். அது அறியாது நீர் அறியாமை கொண்டு வளம் வருகின்ற அவ்வேளை எதுவென்று இவன் வினவுகின்றான். விடை எங்கே? விடை இங்கே என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உனக்குள் விடையை உற்று நோக்கு, அவ்விடைதான் வாழும் குருவாக வளம் வருவான் உனக்குள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அப்படி இருக்க சபைதனில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளும் என்ன நிகழ்கின்றது? ஒவ்வொரு பூஜை நிகழ்விற்குள்ளும் என்ன நிகழ்கின்றது? ஒவ்வொரு நொடி பொழுதும் அதிசயங்கள் நிகழ்கின்றது என்று கூறுகின்றோம். நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. நீ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. சபை வந்து நின்றால் உனக்குள் இருக்கும் மறைபொருள் மறைகின்ற பொழுது, இறைபொருளாக வாழும் குரு குடியிருந்தால் உனக்குள் இருக்கும் கர்மங்கள் அகழ்கின்றது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அங்கிருந்து நம்ப வேண்டாம், எங்கிருந்தும் நம்ப வேண்டாம். ஒரு முறை சபை நாடி வந்து அமர்ந்து பார். உனக்குள் எழும் மாற்றங்களை உணர்வு கொண்டு உணர் நிலையில் நீர் உரைக்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து வருவது முதல் நாமம். உன் நாமம் மறைந்து அகத்திய நாமம் இணைந்த சிவமகா வாழை சித்த நாமம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. மனமது செம்மைப்பட்டால் மந்திரங்கள் உனக்குள் தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. நீயே மந்திரமாக வளம் வருவாய் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அம்மந்திர வடிவாக வளம் வர செய்கின்ற அற்புத திருமந்திரமாக வளம் வருபவன் தான் சிவமகா வாழை சித்தன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அருட்திருமறை நூல்களுக்குள் இருக்கும் அற்புதமான அத்தகைய சாராம்ச நிலை, சராசரி நிலை கொண்டு வருகின்ற சாராம்ச நிலை எதனை கூறுகின்றது? மானுட நிலையில் நீர் வளம் வருகின்ற பொழுது இறைவனாக மாறுகின்றாய் என்று உரைக்கின்ற சூட்சமத்தை தான் அத்துணை நூல்களும் உரைக்கின்றது. அதனை மானுடனாக வளம் வருகின்ற ஒரு இறை உள்ளிருந்து சூட்சம நூலாக உரைக்கின்றான். இதுதான் வேறுபாடு என்று கூறுகின்றோம். நூல் எங்கு இருக்கின்றது? கையில் வைத்திருப்பது நூல் அல்ல, மெய்யாக இவனை ஏற்றுக்கொண்டிருப்பதுதான் நூல் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அமர்ந்து உரையாடுபவன் ஆசானாக இருக்கலாம், உடனமர்ந்து உரையாடுபவன் இறை சூட்சம நூல் தாங்கிய சீடனாக இருக்கலாம். ஆனால் யாவரும் சிவமகா வாழை சித்தனை நினைந்து சீடர்களாக வளம் வருகின்ற பொழுது ஒவ்வொருவரும் இறை அவதாரங்கள் தான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதற்காகத்தான் படைத்தான். உனக்குள் இருக்கும் மாற்று நிலைகளை வேறறுத்து நீர் நல்நிலையாக வளம் வர வேண்டும் என்றுதான் படைத்தான். பஞ்ச இந்திரியங்கள் உன்னை கட்டுப்படுத்துகின்றன. அதனை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றலை அதனை கட்டுப்படுத்தியவன் உங்களை கட்டுப்படுத்தி கூறுகின்ற பொழுது நீர் மட்டுப்பட்டு நிற்கின்ற பொழுது இறை உனக்குள் கட்டுப்படுவான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். அவ்வாறு இறையை கட்டுப்படுத்த தெரிந்தவன், இறையை கட்டுப்படுத்த துணிந்தவன், இறையை கட்டுப்படுத்தப்படுகின்ற ஆற்றலை அனுக்கிரகத்தை பெற்றவன் தான் வாழும் குரு. அவனுக்குள் இருக்கின்ற ஆற்றலை, அவனை கட்டுப்படுத்தி பெறுகின்ற ஆற்றலை பெறுபவன் தான் சீடன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு முறை யோசித்து பாருங்கள். சித்தனுடைய அசைவு இசைவுகளுக்குள் உங்கள் வாழும் குருவினுடைய அசைவு இசைவுகளோடு ஒன்றாக வளம் வந்து பாருங்கள். ஒன்றாக வளம் வந்து பாருங்கள். எதிர்குறல் இல்லாது, எதிர் திசையில் செல்லாது, ஏற்றமிகு நிலை கொண்டு அவன் செல்லும் திசையோடு, அவன் போகும் பாதையோடு, அவன் செல்கின்ற பயணத்தோடு இணைந்து 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 எனில் இயல்பில் அல்ல சூட்சமத்தில் என்று கூறுகிறார்.
ஓம் அகதீசாய நமக. சூட்சமத்தில் இணைந்து பாருங்கள், அவன் உங்கள் காலில் தஞ்சமடைந்து அடுத்திருப்பதை காணலாம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் இறை சூட்சமம், இறை அவதார சூட்சமம் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உரைக்கலாம், அதனை கற்றோம், இதனை கற்றோம், அதனை பெற்றோம், இதனை பெற்றோம், அவ்விடம் சென்றோம், இவ்விடம் சென்றோம், அத்தலம் சென்றோம், இத்தலம் சென்றோம், சிவ கொத்தலம் சென்றோம், அனைத்தையும் கண்டோம், அங்கு நீராடினோம், எங்கு நீராடினோம். எங்கு நீர் ஆடினாலும் நீர் உன் ஆட்டத்தை நிறுத்தாது, எங்கு நீர் ஆடினாலும் உனக்குள் இறை ஆடாது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதை கூறுகின்ற சபைதான் எம் சபை, இதை கூறுகின்ற சபைதான் உங்கள் சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இது உங்கள் சபையடா சீடர்களே. சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக, தலைவனாக, ஆசானாக, இறையாக, சிவமாக ஏற்று வலம் வருகின்ற ஒவ்வொருவனுடைய சபை இதுவென்று கூறுகின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. உங்களுக்காக சபை உருவாக்கி இருக்கின்றோம். யாம் இறைகணங்கள் ஒன்றாக இணைந்து சித்தனோடு உங்களுக்காக சபையை உருவாக்கி இருக்கின்றோம். வந்தமருங்கள், உணவுண்ணுங்கள், அயர்ந்து உறங்குங்கள், சயன காலங்களில் இறையை காணுங்கள், கர்மவினை களையுங்கள். களைந்து செல்கின்ற பொழுது கர்மவினை களைந்து செல்லட்டும் என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீசாய நமக. எங்கும்